Hello everyone, welcome to Taylor Lifestyle channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்கூல் யூனிஃபார்ம் கோட் வந்து எப்படி ஸ்டிச்சிங் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு Black கலர் உள்ள கோட். ஸ்லாண்டிங் லைன் வந்து இந்த வசமா தான் எப்பவுமே இருக்கணும். இந்த ஆப்போசிட் சைடு வந்து இருக்க கூடாது. இது ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி இதுல வந்து லைன் இருக்கு. இது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா இந்த ஃபோல்டிங் சைடு இருக்கு இல்லையா, இது வந்து நம்மள பார்த்த மாதிரி, அதாவது இந்த மடிப்பு பாகம் வந்து நம்மள்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கணும். நமக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கரபாகம், அதோட கரபாகம் இருக்கும். இந்த மாதிரி பிரிண்ட் போட்டிருக்கும், இந்த மாதிரி கிளாத்ல இருக்கும். இது வந்து நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது மாதிரி வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணி எடுத்துக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோல்டிங் சைடு வந்து என்ன பார்த்த மாதிரி இருக்கிறது மாதிரி நான் போட்டுட்டு, கிளாத் வந்து நேரா இருக்கிறது மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் போட்டாச்சு. இப்போ கீழே இருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கிங் வந்து பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீட்டா வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஈவன் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் வந்து கொடுக்க போறோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் வந்து விடுறேன். போட்டாச்சுங்க. இப்போ இதுல இருந்து 19 இன்ச் அவங்க ஹைட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா 1 இன்ச் இறக்கி வந்து கேட்டாங்க. ஓகேங்களா? அதனால நான் 20 இன்ச் வந்து கரெக்டான அளவு பார்த்தீங்கன்னா 20 இன்ச். அதோட நான் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்கிறேங்க. இந்த 1/2 இன்ச் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் வந்து ஜாயின் பண்றதுக்காக இந்த 1/2 இன்ச் வந்து நான் எடுத்துக்கிறேங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்க போறோம். லைன் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து இதுல இருந்து கழுத்து சுற்றளவு 2.5 இன்ச்சுங்க. இப்போ நான் வந்து கட் பண்றது ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கு வந்து நான் கட் பண்றேன். சரிங்களா? நீங்க வந்து கழுத்து சுற்றளவு வந்து 2.5 இன்ச் உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கு. அகலமாவும் இல்லை, ரொம்ப அகலமா இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து 2.5 இன்ச் வச்சாலே 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலே நார்மல் தான். ஸோ அதனால நீங்கள் 2.5 இன்ச்சே வச்சிருந்தா கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா 2.25 வச்சுக்கலாம். அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, ஏற்கனவே ஒரு கோட் வந்து சாம்பிளுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். அளவு எடுத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு 2.5 இன்ச்சுங்கிறது இந்த கழுத்தோட க்ளோஸாக வர மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின் கழுத்து வந்து நம்ம வந்து ஏற்றி வைக்கிறோம் இல்லையா, அதனால பின் கழுத்து ஏற்றி வைக்கிறதுனால கழுத்து வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக வர்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? அந்த பொண்ணு ஆனால் ஓகே, எனக்கு இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரிங்களா? இருந்தாலும் நான் வந்து இவங்களுக்கு 2.25 வந்து வைக்கிறேன். 2.25 வைங்க, அது ஓகேவா தான் இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு நான் போட்டு பார்த்த வரையும் சொல்றேன். 2.5 அப்படி வச்சோமா அது வந்து கொஞ்சம் வந்து க்ளோஸ்டா வர்ற மாதிரி இருந்ததுனால நான் 2.25 வந்து வைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு லீனாவும் இருக்க மாட்டாங்க, ஃபேட்டாவும் இருக்க மாட்டாங்க, நார்மலா இருப்பாங்க. சரிங்களா? நீங்க வந்து பாடி கண்டிஷனை பொறுத்து நீங்க 2.5 2.25 பார்த்து வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு மேல வந்து போகாது. சரிங்களா? இது வந்து ஷோல்டர் வந்து நான் 2.25 வந்து வச்சேங்க அவங்களுக்கு. நம்ம வந்து இந்த சைட்லலாம் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துட்டு 3.5 வச்சுக்கோங்க. 2.5 + 3.5 இன்ச்சு. சரிங்களா? ஷோல்டருக்கு இப்போ இங்க இருந்து 2.25 இன்ச் வந்து எடுத்திருக்கேங்க. அதே போல இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்துட்டு 3.5 இன்ச், அதாவது 2.5 + 1 இன்ச் சேர்த்து 3.5 இன்ச் வந்து வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்களோட பின் கழுத்தோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 2.25 வந்து வச்சுக்கிறேங்க. சரிங்களா? 2.25 வந்து இவங்களோட பின் கழுத்தோட இறக்கம் 2.25 இன்ச் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எப்பயும் போல நம்ம ரவுண்டு நெக் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி வந்து ரவுண்ட் நெக் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து ரவுண்ட், ஓகேங்களா? இது மாதிரி ரவுண்ட் நெக் போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து 6 இன்ச் வச்சுக்கிறேன். நார்மலா வச்சோம்னா நம்ம வந்து 5.25 5.5 அப்படி வைப்போமா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ம் ஹோலுக்கு வந்து நம்ம கிளாத் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் கோட்டு, காலரும் இல்லாத கோட்டு. ஸோ அதனால நான் வந்து
6 இன்ச் வச்சுக்கிறேன். நீங்கள் 6 இன்ச் எடுத்தாலே நார்மலாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போது இந்த பக்கம் இந்த லைன் வச்சாச்சு, இது இங்கிட்டு வச்சாச்சு. இப்போ அவங்களோட செஸ்ட் லைன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச் வந்து வச்சுக்கிறேங்க. இது வந்து ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கு நீங்கள் இந்த அளவே வச்சு ஸ்டிச் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக கொஞ்சம் லீனாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதோட கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ 10 இருந்ததுன்னா நீங்கள் 9.5 வச்சுக்கோங்க. கொஞ்சம் இது இருந்ததுன்னா 10.5 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பெருசாக ஸ்டிச் பண்ணிட்டாலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே 10 வச்சுருக்கீங்க. இந்த இடத்துக்கிட்ட வரும்போது அதிகமாக்கணுங்க. ஏன்னா இடுப்பை விட பார்த்திங்கன்னா ஹிப்பு வந்து பெருசாக, ஹிப்பு இல்லை அந்த இடுப்பு பகுதி, இது வந்து இடுப்பு, இது வந்து இடுப்புக்கு கீழே வந்து அந்த எலும்பு வர்ற பகுதி அது வந்து கொஞ்சம் விரிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து 11 வச்சுக்கிறேங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வந்து 10 வச்சுருக்கேன். இது 11, இது வந்து 10. சரிங்களா? இப்போது இந்த 11ஐயும் சரி இந்த 11ஐயும் இந்த 10ஐயும் சேர்த்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணுங்க. இப்போது அவங்களோட ஹிப்புங்க பார்க்கும்போது நான் இதில் இருந்து அதாவது இந்த 10.5க்கும் இந்த 10க்கும் இந்த 11க்கும் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து நான் 1 இன்ச் எடுத்துட்டு இதில் இருந்து கொஞ்சம் வந்து பெண்டு பண்ணி நான் போட்டுக்கிறேங்க. பெண்ட் பண்ணி போட்டாலே ஹிப்போட சேஃப் வந்து கரெக்டாக வந்துடும். இவங்களுக்கு வந்து நான் அளவு எடுத்து இந்த கோட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அளவு கொடுத்தாங்கன்னா அந்த கோட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன். ஏன்னா இன்னொரு பொண்ணோட ஸ்கூல் யூனிஃபார்மும் வந்து இருக்குது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அளவு கொடுத்து அவங்க வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களோட அளவு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து பிகினஸாக இருந்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன அளவே நீங்கள் வந்து கொஞ்சம் கூட்டி குறைச்சி வச்சு ஸ்டிச் பண்ணாலே உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த இது வந்து வந்துடும். சரிங்களா? இப்போ இது ஸ்ட்ரைட் பண்ணி இந்த இடத்துல பெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல வெட்டிடக்கூடாதுங்க. இந்த பெண்டு தான் வந்து நமக்கு கரெக்டான அளவு. சரிங்களா? இந்த இடத்துல இந்த மாதிரி வளைவு நம்ம எப்பயும் போடுவோம் இல்லையா, அந்த வளைவு வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. கோட்டோட பேக் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து இது கட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்லீவ் இந்த எக்ஸ்ட்ரா லைன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். கீழே ஆரோ ஷேப் வைக்கிற மாதிரி வந்துட்டு இதோட கோட்டு வந்து டிசைன் இருக்கும். சரிங்களா? கழுத்தையும் நீங்கள் வெட்டிக்கலாம். கழுத்து வந்து ஃபஸ்ட்டே வந்து வெட்டலாம், ஒன்றும் மிஸ்டேக்ஸ் வந்து வராது. சரிங்களா? இவங்க வந்து மொத்தம் வந்து 2 கோட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கோட் வந்து ஸ்டிச் பண்ணி 3 கோட் கொடுத்துருந்தாங்க. ஒரு கோட் ஸ்டிச் பண்ணியாச்சு. நான் 2 கோட்டில் இப்போ ஒன்று வெட்டுறேன். இன்னொரு கோட் வந்து இருக்குது. 3மே பார்த்திங்கன்னா நம்ம அளவு எடுத்து தான் ஸ்டிச் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் எதுவும் கரெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம அதில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 2வது கோட் எடுங்க. எப்போயுமே ஸ்டிச் பண்ணும்போது எல்லாத்தையும், ஏன்னா ஸ்கூல் யூனிஃபார்முங்கிறது நம்ம வந்து டெய்லி வேர் பண்ணுறது, கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் பிகினஸ் வந்துட்டு கொஞ்சம் இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து கட் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணுறோன்னா, இந்த எங்கன மார்க் வருதோ அங்கே வந்து ஒரு அட்காட் போட்டுக்கிறேன். அதே போல் இந்த இடத்துல ஒரு அட்காட் போட்டாச்சுங்களா. அதே போல் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த இடுப்பு கிட்ட இந்த ஹிப் ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு அட்காட் வந்து போட்டுக்கிறேன். அதே போல் இந்த இடத்துல ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இதை சொல்கிறாங்கங்க. நாட்சு, அட்காட்டு, என்னென்னமோ சொல்கிறாங்க. நாங்கள் அட்காட் தான் சொல்லுவோம். இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டு எந்தெந்த இடத்துலேருந்து நமக்கு மார்க் வரணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்காக இந்த லைன் வந்து இது வந்து கட் பண்ணிட்டேங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இது வந்து பேக் பீஸு கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த கிளாத்தில் இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பீஸை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்போசிட் பகுதி, அதாவது இந்த கரபாகம் வந்து ஆப்போசிட்டில்
இந்த மாதிரி இருக்கும். இந்த கிளாத்தில் இப்போ நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். சரிங்களா? 2 கரபாகமும் ஈக்குவலாக இருக்கிறது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஓகேவா, இந்த மாதிரி இப்படி போட்டுட்டு இப்போது இந்த கரபாகம் வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து ஓப்பன் பகுதி. சரிங்களா? இந்த ஓப்பன் கிட்ட ஒரு லைன் வந்து போட்டுட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக எவ்வளோ தூரம் வந்து பேக் கோட்டோட ஹைட் இருக்கோ அது வரையும் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த லைன் பக்கத்தில் வந்து போடணும். மேலே வந்து இந்த மாதிரி இந்த இடத்துக்கிட்ட வரையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஈக்குவலாக எடுத்து வச்சுட்டு இப்போது ஃபுல்லாக வரைஞ்சிக்கிறேங்க. இந்த லைன் மேலேயே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரைய போகிறோம். இதில் எந்த இதுவுமே இதில் என்னன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு கிளாத்து தான் நம்ம வந்து மாற்றி இது பண்ணிக்க போகிறோம். வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த பக்கம் இருக்கிறத இந்த பக்கம் போட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். அதே ஹைட்டு தாங்க இருக்கணும் இதுக்கும். இந்த இடத்துல மார்க் வந்து போட்டுக்கோங்க. அதே போல் இந்த இடத்துலையும் மார்க் போட்டுட்டு இந்த இடத்துலையே இப்படி வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் இது வந்து என்னன்னா நான் இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக போட்டுட்டேன். இப்போ நான் இதை வந்து கீழே வந்து பாட்டம் இருக்கு இல்லைங்களா, அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு இந்த ஷேப்பில் கட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவலாக இருக்கிறத வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கீழே கரெக்டாக பாட்டம் வந்து கட் பண்ணிவிட்டு, ஏன்னா கிளாத் நிறைய கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதனால் அதை எடுத்துட்டேங்க. இப்போது இந்த இது சொன்னேன் இல்லைங்களா, இந்த கரபாகம் இது வந்து எண்ணெய் பார்த்த மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு இப்போ ஓகேவா? அந்த கரபாகத்தை நம்ம பக்கம் இருக்கிறது மாதிரி நான் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இது மேலே வந்து இந்த லைனை வச்சு வரைஞ்சி எடுத்திருக்கேங்க. கீழே வந்து ஆல்ரெடி ஈக்குவலாக வந்து நான் இந்த லைனுக்கு வெட்டிட்டேன். இந்த இடத்துல வெட்டக்கூடாதுங்க. இது வந்து கரபாகம் இருக்கிறதுனால இந்த போர்ஷன் இப்படியே தான் இருக்கணும். சரிங்களா? அதே போல் ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நான் வரைஞ்சிக்கிட்டேன். ஃப்ரண்ட் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இது சாரி பேக்லேயும் வந்து பேக் நெக் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இப்போது இந்த பேக் நெக்கை வந்து கரெக்டாக எடுத்தாச்சு. இப்போ கீழே வந்து எந்த இடத்துல வந்து நம்ம அட்காட் போட்டிருக்கோமோ, அதாவது டாட் மடக்கி தைக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி மார்க் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேர்வாக வரணும். சாரி, ஸ்ட்ரைட்டாக வி ஷேப் வரும் இல்லைங்களா, அதே மாதிரி வி ஷேப் வந்து வரணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச், சரிங்களா, அதே போல் இங்கே இருந்தும் 2.5 இன்ச் வச்சு இந்த இடத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். எதுக்காகனா இது வந்து அந்த இடத்துல வி ஷேப் வர்றதுக்காக நான் வந்து இந்த லைன் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி இழுத்து விட்டுக்கலாம். ஏன்னா இந்த இடம் வந்து நீங்கள் இப்படியே இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட்டாக இப்படி விட்டுட்டு லாஸ்ட்டாக இந்த அட்காட் வந்து இப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டீங்கனாலும் இது வரையும் கட் பண்ணிட்டு இது ஸ்ட்ரைட்டாக வர்றது. இப்போது முன்கழுத்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் 8 இன்ச் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அதனால நான் வந்து ஒரு 7.5 இன்ச் வந்து வைக்க போகிறேங்க. இங்கேருந்து அதாவது இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைன் வரையும் 7.5 இன்ச்சு கிராஸாக வைக்கணும். கரெக்டாக அந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து இது வரையும் இந்த லைன் வரையும் நான் வந்து 7.5, 8ங்கிறது ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 7.5 இன்ச் வந்து வச்சுருக்கேங்க. இதிலேருந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு டாட் வச்சுருக்கோமா, இந்த இடத்துல ஒரு டாட், இந்த பாருங்க இந்த பொசிஷனில் வந்து நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த லைனில் இருந்து இந்த இடத்துக்கு ஒரு கோடு. சரிங்களா? அவங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து வி கட்டுங்கிறதுனால நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி புள்ளி வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதை வந்து வி ஷேப் மாதிரி கொண்டு வர்றதுக்கு, இந்த கர்வ் மாதிரி கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரி ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. ஃப்ரண்ட்டு நெக் வந்து ஓகே வரைஞ்சாச்சுங்க. இதுக்கப்புறம் அவ்வளோதான்.
ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சாச்சு, இந்த ஆர்ம் ஹோல் ஃபுல்லாக வரைஞ்சாச்சு. இவ்வளோதான். இப்போது நம்ம கட் பண்ணும்போது இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து கழுத்து, இதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து மடக்கிற கிளாத். அதே போல் இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கிட்டா தான் நமக்கு வந்து கிளாத் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நான் வந்து இந்த இடத்துக்கிட்ட நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல இப்படி கரெக்டாக இந்த இடம் வரையும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மடித்து தைக்கிற கிளாத்து எதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த லைனை கட் பண்ணிடாதீங்க. இந்த லைன் தான் வந்து கரெக்டான அளவு, அதாவது அந்த மடித்து தைக்கிற வேண்டிய அளவு. அந்த கோட் போட்டு அந்த கோட்டு என்ன அளவு இருக்கோ அதே அளவில் கட் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு அட்காட் வந்து போட்டுக்கிறேங்க. இந்த இடத்துல வந்து ஒரு அட்காட் வந்து போட்டுக்கிறேன். அது ஃப்ரண்ட் அட்காட் இருக்கிறதுனால அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஃப்ரண்ட் இருக்கும். இதே போல் இன்னொரு கிளாத் வந்து கட் பண்ணும்போது டபுள் கிளாத் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம கோட் வந்து இந்த மெத்தடில் இருக்கும். சரிங்களா? இந்த இடம் வந்து வி ஷேஃபாக இருக்கும், இந்த இடத்துல ஓப்பனாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு கட் பண்ணும்போது கோட் வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து கட்டிங் வீடியோ தான், ஸ்டிச்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கைஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. இதே போல் பேக் பார்ட்டும் நம்ம கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டுக்குள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 5 இன்ச்சில் வந்து அந்த கழுத்து அளவில் ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து நமக்கு தேவைப்படும். சரிங்களா? இந்த கிளாத் எல்லாமே கிராஸ் பீஸாக கட் பண்ணி கை வளைவு இருக்கு இல்லைங்களா, அந்த ஆம்ஹோல் வளைவு, அதை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த கை வளைவுக்கு வந்து இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது அந்த 5 இன்ச்சுக்கு வந்து 5 இன்ச்சுக்கு கிளாத் வந்து கட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அது வந்து இந்த 5 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பீஸ் இருக்கு இல்லையா, இதோட ஹைட் வந்து போட்டுக்கோங்க. இந்த ஹைட்டு எவ்வளோ இருக்கோ இந்த ஹைட் அளவுக்கு நமக்கு வந்து வேணும். சரிங்களா? இப்போ இந்த ஹைட்டு வந்து இந்த பாருங்கள், இது வந்து பேக் பீஸு நான் வந்து போட்டிருக்கிறேன். இந்த ஹைட் அளவுக்கு வேணும். இந்த அளவுக்கு வந்து நமக்கு தேவைப்படும் கிளாத்து. ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த லைனை வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது 5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்காக வெட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த பட்டன் கிளாத் வைப்போம் இல்லைங்களா இதில் கோட்டில், அந்த பட்டன் பீஸ்க்கு எடுக்கிற கிளாத்து. சரிங்களா? 5 இன்ச்சு எடுத்தாலே ஓகே தான், நார்மலாக இருக்கும். ஸோ அதனால் 5 இன்ச்சு வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிட்டேங்க. எனக்கு என்னமோ ஒரு பக்கம் பெருசாக ஒரு பக்கம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. 5 இன்ச்சு கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு என்னமோ ஓகேவா? ஓகே, 5 இன்ச் எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. கோட் பீஸ்க்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு அப்புறம் வந்து இந்த 5 இன்ச்சு பீஸ் 2 பீஸ் இருக்கணுங்க. அந்த 5 இன்ச் பீஸ் வந்து 2 பீஸு. கோட்டோட லென்த்து ப்ளஸ் அகலம் வந்து 5 இன்ச். இது 2 ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பீஸில் வந்து கழுத்துக்கும் பேக் பின் கழுத்து இருக்கு இல்லைங்களா, பின் கழுத்துக்கும் அந்த ஆர்ம் ஹோலுக்கு வந்து துணி கொடுத்து அடித்து திருப்புறதுக்கு கிராஸ் பீஸ் நம்ம கழுத்துக்கு வெட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோதான் வந்து கோட்டுக்கு வந்து கட்டிங் பண்ணுற இது. ஓகேங்களா?
அவ்வளோதான். இந்த பீஸோட வந்து கட்டிங் வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ பேக்கு இது 5 இன்ச்சு பீஸு, இது ஃப்ரண்ட்டு முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எந்த வீடியோ வேணும்னு எந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.